விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கடலூர் மாவட்ட மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நல சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2023 தர வேண்டிய ஓய்வூதிய தொகையை உடனடியாக வழங்க கோரி மனு கொடுக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கடலூர் மாவட்ட மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நல சங்கம் சார்பில் தலைவர் பழனிவேல் தலைமையில் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வமணியிடம் மனு அளிக்கப்பட்டது. மனுவில் திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதிய தொகை புதிய ஆர்டர் வந்ததும் 2023 முதல் இதுவரை வழங்கப்படவில்லை. கடந்த ஒரு வருடமாக ஓய்வூதிய தொகை வராத காரணத்தால் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எனவே உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஓய்வூதிய தொகையினை வழங்க வேண்டும் எனவும், திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்து இதுநாள் வரை எந்த பயனும் இல்லாத காரணத்தால் உடனடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும். இதுகுறித்து கோட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரி கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் செல்வமணியிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்ட மகாத்மா காந்தி மாற்றுத்திறனாளி நல சங்க தலைவர் பழனிவேல் தலைமையில் துணைத் தலைவர் சுதாகர், செயலாளர் அழகுதுரை, பொருளாளர் கண்ணதாசன் முன்னிலையில் மனு கொடுக்கும் நிகழ்வில் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்.